என் தங்கப்பிள்ளையே, அவசர செய்தியோடு இந்த வராகி இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய அதிகாலை பொழுதிலேயே ஒரு தாயும் மகனும் உன் வீட்டு கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகாலை பொழுதில் உன் வீட்டு கதவை தட்டினால் நிச்சயமாக நீ பயந்துதான் போவாய். யாராக இருக்குமோ, என்னவாக இருக்குமோ என்று. இது உண்மையில் இப்பொழுது இருக்கின்ற காலகட்டங்களில் பயம்தான். ஆனால் ஒரு சிலர் யார் கதவை தட்டினால் நமக்கென்ன என்று படுத்து உறங்கி விடுவார்கள். இன்னும் சிலர் யாரோ தட்டுகிறார்கள், நம்மை மீறி யார் என்ன செய்து விடுவார்கள் என்று சொல்லி திறந்து பார்ப்பார்கள். இப்படி ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் உன் தாயானவள் நான் சொல்வது போல நாளைய விடியல் அதிகாலை பொழுது, அதாவது சரியாக 12:16 மேலாக நான் சொல்லக்கூடிய நேரம், ஒரு தாயும் ஒரு மகனும் உன் வீட்டு கதவை தட்டி உன்னிடம் உதவி கேட்க வருவார்கள். என் குழந்தையே, எனக்கே 1000 உதவிகள் தேவைப்படுகிறது தாயே. என்னிடம் ஒருவர் உதவி கேட்டு வந்தால் நான் என்ன செய்வது? என்னால் யாருக்கு என்னதான் செய்ய முடியும்? என்னை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீ வைத்துவிட்டு என்னிடம் உதவி கேட்க, அதுவும் அதிகாலை பொழுதிலேயே வருகிறார்கள் என்று சொல்கிறாயே, நான் என்ன செய்வது? நள்ளிரவு நேரம் என் வீட்டு கதவை யாரும் தட்டினாலும் நான் நிச்சயமாக ஒருபோதும் திறக்கவும் மாட்டேன். ஏனென்றால் எதுவுமே இப்பொழுது இருக்கின்ற இந்த காலத்தில் சரியில்லை. யார் என்ன செய்வார்கள், ஏது செய்வார்கள் என்பதும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இன்று நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நான் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது, இந்த வராகியானவள் உனக்கு துணை இருக்கும் பொழுது, உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் இந்த வராகி ஏதும் தீங்கை உனக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறேனா? அம்மா ஒரு விஷயத்தை சொன்னால் அதில் 1000 காரணங்கள் இருக்கும் என்று தானே என் பிள்ளை நீ நம்புகிறாய். அப்படி என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைக்கு நான் ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பற்றி மட்டும்தான் நான் எப்பொழுதுமே உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நன்றாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும். உன்னை தேடி யார் வந்தாலும் அதனை நான் சரியாக உணர்ந்த பிறகுதான் உன் அருகில் அனுப்பி வைப்பேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தாயும் மகனும் உன் வீட்டு கதவை தட்ட வேண்டிய அவசியம் என்ன? அந்த தாய் நாளை இரவு நேரம் உன் வீட்டை விட்டு சென்று விடுவாள். ஆனால் அந்த மகன் அப்படியல்ல. அவர் உன் வீட்டில்தான் அடுத்த நாளும் இருக்க போகிறார். அப்படியானால் இதற்குள் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. இது நிச்சயமாக ஏதோ ஒரு சூட்சமமான விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்துவதற்காக வந்தது. இதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உனக்கு நடப்பதை எல்லாமும் என்னவென்று உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வராகி துணை இருப்பதற்கான எல்லா காரணங்களையும் நிச்சயமாக உன்னால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க உன்னுடைய வெற்றியை நான் எப்பொழுதுமே உனக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. உனக்கான தேவைகளை நான் எந்த நேரமும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலகட்டங்கள் எல்லாவற்றிலும் என் பிள்ளைக்கான அவசியங்கள் நிச்சயமாக இந்த தாயிடமிருந்து நிறைய இருக்கிறது. என் பிள்ளைக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை எல்லாமும் நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். இனிமேலும் என்ன நடக்கிறது என்றாலும், ஏது நடக்கிறது என்றாலும், இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரிந்து கொள்ளலாம். உனக்கான காலம் இது, உனக்கான தேவை இது என்று நீ எப்பொழுது நம்புகிறாயோ, இது உன் வாழ்க்கை என்பதனை எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ, அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் உன்னால் நிறைவாக தெரிந்து கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் எதையுமே எண்ணி என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும். இந்த வராகி நான் சொல்வது போல
உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாமும் நான் அவ்வப்பொழுதே உனக்கு சரியாக நடத்தி கொடுத்து விடுவேன். அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக உன் எண்ணம் போல உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்நாளும் உனக்கு வேண்டியது வேண்டியபடி நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது. உனக்காக நான் கொடுக்க நினைக்கும் சில விஷயங்கள் இனி நிச்சயமாக எப்பொழுதுமே உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள். எது போன்ற காரியங்கள் இங்கு நடக்குமோ, எப்படிப்பட்ட விஷயங்கள் இங்கு நடந்து விடுமோ என்று சொல்லி என் பிள்ளை இனிமேலும் நீ பயந்து கொண்டிருக்காதே. ஒவ்வொரு விஷயமும் உன்னை தேடி வரும் பொழுது அந்த இடத்தில் நிச்சயமாக தெய்வமும் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை மறந்து விடாது. ஒரு நிலைக்கு மேல் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கத்தான் வேண்டும். குற்றங்களும் குறைகளும் இங்கு அதிகரித்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பலவிதமான சோதனைகளுக்கு உட்பட்டு நாம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் தெளிவாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகியானவள் உனக்கு துணையிருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை சரியாக தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரம் உனக்கு வாய்க்கும் என்றாலும், இந்த வாய்ப்புகள் உன்னை தொடரும் என்றாலும், அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து விட்டாயானால் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா ஒரு முறை மனது வைத்து விட்டால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை எல்லாமும் உனக்கு தருவதற்கு தயாராகிவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உனக்கான சந்தோஷமான சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர தொடங்கிவிட்டது. உனக்கு என்ன வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் நான் ஒவ்வொன்றாக உனக்கு தர தயாராகிவிட்டேன். ஒவ்வொரு நிலையிலும் என் பிள்ளை தான் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாமும் உனக்கு தருவதற்கு நான் தயாராகி விட்டேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் ஒருவரினுடைய வருகை நிச்சயமாக ஒருபோதும் உனக்கு துன்பத்தை கொடுக்காது. அதுவும் நள்ளிரவு நேரத்தில் வரப்போகிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை நீ கொஞ்சம் ஆழமாகத்தான் யோசித்து நிச்சயமாக தாயின் அன்போடு அதனை பெற வேண்டும். நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடந்து விடாதா, இந்த வாழ்க்கை நாம் கேட்டதை நமக்கு கொடுத்து விடாதா என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறியது எல்லாமும் போதும். இனி உனக்கான நேரம் இது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான சூழ்நிலைகள் இது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ எப்பொழுதுமே தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் மறந்து நான் இருந்து உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறேன் என்கின்ற ஒரு புரிதலோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அம்மாவினுடைய அரவணைப்பு உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்கு துணையிருந்து என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாள் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, தெய்வம் நமக்கு என்ன சொல்லித்தர வேண்டும் ஏது சொல்லித்தர வேண்டும் என்று எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் கலங்காமல் அம்மா நல்லதைத்தான் நடத்துவாள் என்ற எண்ணம் கொண்டு நீ இதன் பிறகு என் வார்த்தைகளை கேட்கத் தொடங்கு. ஒருவேளை இந்த வராகிக்கு வேறு வேலை இல்லை, இவள் சொல்வதையெல்லாம் நாம் ஏன் கேட்க வேண்டும், எதற்கு நள்ளிரவில் நம் வீட்டுக் கதவை இருவர் தட்ட வேண்டும், இவள் பேச்சையெல்லாம் கேட்டால் நம் வீட்டிற்குள் திருடர்கள்தான் வருவார்கள் என்று என் குழந்தை நீ யோசிப்பாயானால் நிச்சயமாக இப்பொழுதிலிருந்தே என் வார்த்தைகளை நீ கேட்க வேண்டாம். என் மீது நம்பிக்கையும் உண்மையான அன்பும் கொண்ட பிள்ளைகளுக்காகவே நான் பேச வந்திருக்கிறேன். என்னை நீ நம்பாவிட்டாலும் பரவாயில்லை. நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ கேட்டுவிட்டு
அதன்படி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டாலே உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நல்லபடியாக மாறும். இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ மனநிறைவோடு உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணரத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகி உனக்காக என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை ஏற்றுக்கொண்டு என் குழந்தை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் நீ கேட்டது போல பல ஆச்சரியங்களை உனக்கு உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. நீ கேட்டது போல பல அதிர்ஷ்டங்களை உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சுற்றி வரும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் சரியாக நடக்கும்படி நான் உன்னோடு துணையிருந்து உன்னை வழிநடத்துகிறேன் என்றால் இதையெல்லாமும் எப்பொழுதுமே நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்கிவிட வேண்டாம். உனக்கான நல்லது எதுவோ, உனக்கான சந்தோஷம் எதுவோ அதை நான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, தெய்வம் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான சந்தோஷம் என்னவென்று நீ உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான மகிழ்ச்சி என்னவென்று என் பிள்ளை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி இதுவரையிலும் பல விஷயங்களை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். ஆனால் நாளை நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் அதிகாலை பொழுதில், அதாவது நள்ளிரவில்தான் வருகிறார்கள். அதிகாலை பொழுதில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை உன் வீட்டில் இவர்கள் நடத்துவார்கள். வந்த உடனேயே உறங்கி விடுவார்கள் என்று நினைத்து விடாதே. சுறுசுறுப்பாகத்தான் இரவு நேரம் வருகிறார்கள். நான் சொல்வது போல என் குழந்தை, நீ திறக்க வேண்டிய கதவு உன் வீட்டு வாசல் அல்ல, உன் வீட்டு பூஜை அறை. என் குழந்தையே, பூஜை அறையை திறந்து வை. இன்று நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நிச்சயமாக நாளைய விடியலில் நான் சொல்கின்ற நேரம் நீ கண் விழித்திருப்பாயானால், அல்லது உனக்கு யாரோ ஒருவர் உன்னை அழைப்பது போல ஒரு உணர்வு தோன்றுமே ஆனால், உடனடியாக உன் வீட்டின் பூஜை அறை கதவை திறந்து வைத்துவிடு. திறந்து கொண்டு கையெடுத்து வணங்கி நெற்றியில் விபூதி இட்டு உறங்கச் செல். எதனால் அம்மா இப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஏனென்றால் நாளை அதிகாலை பொழுது நள்ளிரவு நேரம் 12 மணி 16 நிமிடங்களுக்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது. என் குழந்தையே, அத்தோடு மட்டுமல்ல, நள்ளிரவு நேரம் 1 மணிக்கு மேலாக கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது. அதாவது பஞ்சமி நாயகியான உன் தாயானவள் இந்த வராகியும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு உரியவரான கந்த பெருமானும் உன் இல்லத்திற்கு வருகிறார்கள். அதாவது உன் தாயும் மகனுமாக இருக்கக்கூடிய கந்தனும் வராகி தேவியும் உன் இல்லத்தை தேடி வரக்கூடிய நேரம் இது. இந்த விஷயத்தை என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் இந்த சூழ்ச்சிகள் எல்லாமும் முறியடிக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய மனது குழம்பிய விஷயங்கள் எல்லாமும் தீர்ந்து உனக்கு ஒரு நல்ல மாற்றம் நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, இவை அத்தனையும் இனி உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். எதையும் சிந்தித்து என் குழந்தை நீ வருந்தி இருக்க வேண்டாம். உனக்காக இந்த வராகி நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க என் பிள்ளை நீ எதையும் நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று ஏதுவென்று புரிந்து கொண்டு சந்தோஷமாக நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தினாலும் என் பிள்ளை நீ மனம் குழம்பி விடாதே. தேவையில்லாத
எந்த ஒரு சிந்தனைகளினாலும் என் குழந்தை மனம் கலக்கமடைந்து விடாது. உனக்காகவே தெய்வம் நாளை சரியாக இந்த நேரத்தில் உன் வீட்டு கதவை தட்டுவார்கள். அதாவது உன் வீட்டிற்கு அவர்கள் வந்து விட்டார்கள். தெய்வம் உன் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்துதான் உன்னை அழைக்கும். அதனால் உன் வீட்டு பூஜை அறையில் நாளை தெய்வத்தை முழுமையாக இருக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. அதிலும் குறிப்பாக உன் தாயானவள் இந்த வராகி என்னையும் முருகப்பெருமானையும் உன் வீட்டு பூஜை அறையில் நாளை அமரச் செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. உன் தாயானவள் எனக்கு நீ தீபம் ஏற்றி வழிபட்டாயானால் அம்மா அந்த தீப ஒளியில் காட்சி கொடுத்து உன்னை அன்பால் அரவணைப்பேன் என்பது நீ அறிந்த உண்மைதானே. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை இனிமேலாவது நீ சரியாக புரிந்து கொள். உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள். வராகி சொல்லச் சொல்ல உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ நிச்சயமாக சந்தோஷமாக மீண்டு வருவாய் என்பதனை புரிந்து கொள். சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் வரப்போகின்ற காலம் உன் வீட்டில் என்னுடைய அசிரீரி நிச்சயமாக கேட்கும். ஏதாவது ஒரு வகையில் நான் உன்னோடு நாளை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வேன். நீ ஏற்றுகின்ற தீபத்தில் நான் உனக்கு காட்சி கொடுக்கலாம். எனக்கு நீ படைக்கின்ற பிரசாதத்தில் நான் ஏதாவது ஒரு வகையில் உன் கண் தோன்றலாம். அதுபோல நீ ஏற்றுகின்ற தீபம் ஓங்கி எரிந்தாலும் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டாள் என்ற அர்த்தத்தை அது உணர்த்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வரும் பொழுதும் ஒவ்வொரு தேவைகளும் உன்னை சூழ்ந்து வரும் பொழுதும் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் உனக்கென்று சரியாக தெரியப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கென்று நான் எல்லாவற்றையும் சரியாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் சரியாக இருக்கட்டும். உன்னுடைய மனது எப்பொழுதும் தெளிவாக இருக்கட்டும். நான் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சரியாகவே வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் பிள்ளைக்காக இந்த வராகி ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்தது போல நாளைய விடியலில் நான் உன் இல்லத்தில் இருப்பதை உன்னால் உணர முடிந்து விட்டது என்றால் இனிமேல் எதையுமே உன் வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக அசைத்து பார்த்திடவிட முடியாது. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காகவே இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வரும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள். பல அதிர்ஷ்டத்தை உனக்கு இந்த வாழ்க்கை உருவாக்கி தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நான் வருகின்ற காலம் முழுக்க இனி என் பிள்ளைக்கான மன நிம்மதியை நான் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகியானவள் உனக்கு துணையிருந்து ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுப்பதை நீ கண்கூடாக காண்பாய். கந்தனின் அருளாசிகளும் நாளை தினம் உன் இல்லத்தில் இருக்கும். நாளை வருகின்ற கந்தன் நாளைய மறுநாள் சஷ்டி திதியிலும் உன் இல்லத்தில் தான் இருக்கப் போகிறார். ஆக மொத்தம் 2 நாட்கள் கந்தன் உன் இல்லத்தில் இருக்கிறார். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். தெய்வத்தை அங்கே நிலைத்திருக்கச் செய். எந்த ஒரு தவறுகளும் செய்யாமல் தேவையில்லாமல் எந்த ஒரு தீய வார்த்தைகளையும் பேசாமல் நீ இருந்து விட்டாலே போதும். உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் கண்கூடாக காண முடியும். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இதுதான் உண்மை. இனி எந்த ஒரு விஷயத்தையும் மீறி இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்காதே. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னை
சரியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். சரியாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் போல உனக்காகவே நான் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன் வசமாகும் என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள். நம்பிக்கைதான் எல்லாமும். இனி உனக்கு எல்லா நிலைகளிலும் உனக்கு வெற்றிதான் அதிகரிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.